செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் நடைபெறுகிறது. இதில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறையினுடைய முதன்மை செயலாளரும் எங்களுடைய பதிவாளர் அவர்களும் மற்றும் கூடுதல் பதிவாளர்கள் இங்கே கலந்து கொண்டு இந்த ஆய்வு பணியிலே பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் முன்னோடியாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரூபே கார்டு, இந்த ரூபே கார்டு ஏடிஎம் மையங்கள்ல பயன்படுத்தலாம். இதுல என்ன சிறப்புன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஏடிஎம்களையும் இந்த கார்டை வைத்து அவர்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கலாம், விடலாம். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அடுத்த கட்டத்துக்கு கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவுத்துறை சென்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அம்மாவுடைய அரசானது அனைத்து நிலையிலும் கணினிமயமாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது. அம்மாவுடைய அரசுதான் கடந்த 6 ஆண்டு காலமாக இந்த பணியில மிக சிறப்பான முறையில் கவனம் செலுத்தி இன்னைக்கு தனியார் வங்கிகளுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அனைத்து நிலையிலும் இன்றைக்கு தொடக்க கூட்டுறவு சங்கம் முதல் மாநில இணைய வரை அனைத்து வங்கிகளும் இன்றைக்கு இணையதள வசதியை பெற்றிருக்கிறது, ஆன்லைன் வர்த்தகத்துக்கு வந்திருக்கிறது. எனவே இது போன்ற வாய்ப்பு வசதியை பெற்றிருப்பதனால் இன்றைக்கு ஏறத்தாழ எங்களுடைய மாவட்ட வங்கியினுடைய டெபாசிட் என்னன்னா ஏறத்தாழ 59,000 கோடி ரூபாய் இன்னைக்கு டெபாசிட் வந்திருக்குது. இது கடந்த 2006 26,000 கோடி தான் இருந்தது. இந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆட்சியாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வங்கிகள் நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது, கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து வசதியும் செய்யப்பட்டிருப்பதனால் இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற வர்ற காலங்களில் 7,000 கோடி பயிர்க்கடன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடன்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருக்கிற செயல்பாடுகளை எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வலைதளம் மூலமாக, அனைத்து வலைதளம் மூலமாக எல்லாமே இணைக்கப்பட்டு அது எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குகிறது என்பதை, அதில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் தவிர்ப்பதற்கும், குறைகளை தவிர்ப்பதற்கும், அது ஏதாவது மிஸ் ஆபரேஷன் நடந்தால் உடனடியாக கண்டறிவதற்கும் இது போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு இயக்கமாக இருக்கிறது. எங்க அம்மா இல்ல, அம்மா பாடுபட்டு உருவாக்கின அதிமுக இன்னைக்கு ஒரே கட்சியாக இயங்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், தொண்டர்கள் நினைக்கிறார்கள். எனவே இந்த தொண்டர்களுடைய நினைப்பு, மக்களுடைய நினைப்பு இரு தலைவர்களிடத்திலும் அது பிரதிபலித்திருக்கிறது. நிச்சயமாக இரு இயக்கங்களும் ஒன்றுபடும், அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் 4 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு அடுத்து வரை 2021 அதிமுக ஆட்சிதான் இருக்கும். நிச்சயமாக மாற்று கட்சிகளுக்கு இங்கு வாய்ப்பு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க, சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தலைமை அலுவலகத்தில் சசிகலாவோட கட் அவுட்லாம் இறக்கப்பட்டது. இதே போல மாவட்டம் முழுவதும் உள்ள அலுவலகங்கள் இந்த மாதிரி இது அடுத்த கட்டமாக அதே மாதிரி எல்லா இடத்தையும் இதை பற்றி ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவில் தான் அதை பற்றி எல்லாம் பேசுவார்கள், அதை பற்றி எடுத்துக் கொள்ளப்படும். எனவே முதலமைச்சர் அவர்கள், எடப்பாடி அவர்கள் எங்களிடம் தனிப்பட்ட கருத்துக்களை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். எனவே எங்களுடைய தலைமையேற்று நடத்துகின்ற முதன்மை அமைச்சருடைய அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாட்டில், நீங்க எங்கள் ஆட்சியை, எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, என்னுடைய துறையை பற்றி நீங்கள் கேட்பீர்களானால் அதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த கடையில் இல்ல குறிப்பாக எந்த கடையில் வழங்கப்படவில்லை என்பது நீங்கள் அறிந்து சொல்கிறனால் அந்த கடை மீது அதற்கான ஏன் எடுக்கல என்ன என்பதை அறிந்து உடனடியாக அந்த கடைகளுக்கு மீண்டும் சப்ளை செய்வதற்கு, அதாவது வராமல் இருந்தால் மீண்டும் சப்ளை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தவறு ஏதும் அங்கே செய்திருப்பாரால், விற்பனையாளர் தவறு செய்திருப்பாரால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. கூட்டுறவு வங்கிகளின் அனைத்து நிலையங்களும் கணினிமயமாக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் மற்ற வங்கிகளுக்கு நிகராக அவை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். வரும் நிதியாண்டில் 7,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் பல்வேறு விவரங்களையும் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். பின்னர் விரிவாக பார்க்கலாம்.